தமிழ்நாட்டை அப்படி பிரிச்சீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு கோவம் வந்துடும். என் ஆட்சியில் அப்படி தனித்தனியா பிரிக்காதீங்க, எல்லா மாவட்டம் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு. வணக்கம், நான் ஆதி குமரகுரு, மாநில வழக்கறிஞர் பிரிவின் தலைவர், பாஜக. இன்றைய தினம் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய 3 மாவட்டங்களிலிருந்து வழக்கறிஞர் பிரிவில் நிர்வாகிகளை மட்டும் சந்திக்கிறதற்காக இந்த அறிமுக கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. என்னை நியமித்து கிட்டத்தட்ட 4 மாதங்களில் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து வந்தேன். இன்றைய தினம் இந்த கோட்டத்தில் உள்ள 3 மாவட்டத்தில் உள்ள வழக்கறிஞரை சந்திக்க இன்றைக்கு வந்திருக்கிறேன். 2026 நடக்க போகும் சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்தப்படும் உத்திகள், அவர்கள் கையாள வேண்டிய பிரச்சனைகள், அவர்களுக்கு என்ன பொறுப்புகள், எந்தெந்த காவல் நிலையத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற பல அறிவுரைகளையும் இன்று பகிர்ந்து கொண்டோம். இன்றைய தினம் வழக்கறிஞர் பிரிவின் பணி மிகவும் மிகவும் முக்கியமாக இன்றைய தினம் கருதப்படுகிறது. அதற்கு முக்கிய காரணமாக இங்கு இருக்கும் வழக்கறிஞர் நிர்வாகிகள் மட்டும் அவர்களிடம் தன்னுடைய மாவட்டத்தில், தன்னுடைய மண்டலில் இருக்கும் ஒவ்வொரு வழக்கறிஞரும் தான் செய்ய வேண்டிய கடமையை இவர்கள் மூலமாக அவர்களுக்கு எடுத்து உரைப்பதற்காக நாங்கள் பல அறிவுரைகளை கூறியிருக்கிறோம். இது அனைத்தும் மாநில தலைமையின் ஒப்புதலோடு நாங்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறோம். வழக்கறிஞர் பிரிவினுடைய வேலைகள் மிக பிரமாதமாகவும் துரிதமாகவும் இந்த வருங்கால சட்டமன்ற தேர்தலில் இருக்கும் என்பதை மிகுந்த நம்பிக்கையுடன் காத்திருக்கிறோம். லோக்கல் ஸ்டேஷன்ஸ்ல பாஜக சேர்ந்த வழக்கறிஞர்கள் போனாலும் என்னுடைய நிர்வாகிகள் யார் போனாலும் சரியான அவங்களுக்கு மதிப்பீடுகள் இல்லை, அதை வரவேற்பதும் சரியில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு. அதே போல உங்கள் மேல நிர்வாகிகள் மேல, உங்களுக்கு சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் மேல போடுற வழக்குகளும் அவங்களுக்கு மேல கொடுக்குற புகார்களுக்கும் உங்க சைட்ல இருந்து சரியான சப்போர்ட்ஸ் இல்லை, நீங்க யாரும் சரியா அவங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்க நிர்வாகிகளுக்கு அப்படின்னு சொல்ற ஒரு குற்றச்சாட்டு. ரெண்டுத்தையும் பேச பண்ணி இல்ல, எங்க கட்சிக்கு மட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல மரியாதை இல்லைன்னு சொல்றது ஒத்துக்க மாட்டேன். திமுக தவிர வேற எந்த கட்சிக்கும் மரியாதை இல்லை. இவனை விடுதலை சிறுத்தை கூட மரியாதை இல்லை. திமுகன்னு போனா மட்டும்தான் அங்க மரியாதை இருக்கு. அது ஒண்ணு முதல். இது நாங்க எங்களுக்கு வேண்டிய எல்லா தீர்வுகளையுமே நாங்க நீதிமன்றத்தின் பெருமா தான் நாங்க இன்னை வரைக்கும் பெற்றிருக்கிறோம். முன்ஜாமீனா இருந்தாலும், ஜாமீனா இருந்தாலும், எதுவா இருந்தாலும். இரண்டாவது கேட்ட கேள்விக்கு, இத்தனை நாள் அப்படி இருந்துச்சு, அதனால தான் நாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2 வழக்கறிஞர்கள், ஒரு மாவட்டத்துக்கு 2 பேர் அப்படின்னு பொறுப்பை கொடுத்துருக்கோம். அவங்க அந்த காவல் நிலையத்தோட ஒன்றிணைந்து எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க. ஆனா என்னதான் நம்ம ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் இப்ப இருக்கிற காவல்துறை எந்த ஒரு சின்ன கேஸா இருந்தாலும் எங்களை வீட்டுல நைட்டு 10 மணிக்கு 12 மணிக்கு 100 பேரோட அரெஸ்ட் பண்றாங்க. மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் நாங்க சொல்றோம் கட்சியில, போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றோம். பிரதமர் ஒருத்தருக்கு ஒரு தரக்குறைவா பேசுறாரு, உள்துறை அமைச்சரை பத்தி தரக்குறைவா பேசுறாரு. எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் இல்ல. நாங்க சொல்லி பார்த்துட்டோம். இதுக்கு ஒரே தீர்வு 2026 நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் வரும் ஆட்சி மாற்றம் தான். நிர்வாகி ஒரு விட்டல் கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கில் அவங்க எல்லாம் பிணையில வெளியில இருக்காங்க. இப்ப அந்த வழக்கோட நிலவரம் எப்படி? இல்ல, வழக்கு நிலவரம் எந்த சொல்றீங்க? விட்டல் புரியாது. படுகொலை. ஆமா, கைது செய்யப்பட்டாங்க, 2 நாள் கைது செய்யப்பட்டாங்க. எல்லா ஆதாரங்களோட அவங்க டெக்னிக்கல் பேஜோட அவங்க கைது பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க பிணை கிடைச்சு வெளியே இருக்காங்க. இப்போ அந்த வழக்கோட நிலவரம் எப்படி இருக்கு? அதாவது உங்களுடைய கட்சி எப்படி நடத்திட்டு இருக்காங்க? இல்ல, இப்ப விட்னஸ் ஸ்டேஜ்ல ட்ரையல் ஆரம்பிக்க போகுது. இப்போ இந்த வழக்குன்னு சொல்றது கூட, நீங்க தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா வழக்குலையும் பாத்தீங்கன்னா பட்ட பகல்ல வெட்டி கொள்றது, சாட்சியே வர்றதில்லை. எந்த சாட்சியும் சாட்சி சொல்றது இல்லை. அவங்க எல்லாருமே வெயில்ல வெளில போயிடுறாங்க. இப்ப ரீசெண்டா கூட நடந்த பத்திரிகை ஒரு விவாத நிகழ்ச்சியில எந்திரிச்சு பேச முடியாம ஒருத்தர் சொல்லிட்டாருன்றதுக்காக செந்தில் வேல் என்ற ஒரு பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய நபர் வெளியில போய் 100 பேரை கூட்டு எங்களை அடிக்கிறாரு. வாசல்ல 100 பேர் நிக்கிறாங்க. எங்க கட்சியோட இளைஞரணி தலைவர் வெளில வராரு, அவர் தாக்குறாங்க. ஆனா அன்னைக்கு ஈவினிங் என்ன போடுறாங்க? எஃப்ஐஆர் ஒரு லேடி நிக்கிற மாதிரியும், நாங்க 10 பேர் வெளியில அந்த பொம்பளைய போட்டு அடியன்னு அடிச்ச மாதிரியும், அவங்கள தரைக்குறவா பேசுன மாதிரி எஃப்ஐஆர் போட்டு ஒருத்தர் ரிமாண்ட் பண்ணிட்டு மிச்சம் 10 பேர் தேடிட்டு இருந்தாங்க. நேத்து நாங்க செஞ்ச முயற்சியால ஒரு நாட்டு அரெஸ்ட்னு தற்காலிக ஒரு இது வாங்கியிருக்கோம். இது மாதிரி இதை விட மற்றதெல்லாம் நீங்க எதுவும் பார்க்க வேண்டாம். ஒரு விவாத நிகழ்ச்சியில எல்லாமே கேமரால நடக்குது. அவர் பேசிட்டு வெளியில போறாரு. அப்புறம் ஒரு 1/2 hourல நிகழ்ச்சி முடியறதுக்குள்ளே 150 குண்டாசோட வர்றாரு. அவரே சொல்றாரு, இது எல்லாம் யார் தெரியுமா? எங்க யார் தெரியுமா? சாதாரண ஆள் இல்ல, சேகர் பாபுவோட தொண்டர்கள் அப்படின்றாங்க. ஆட்சி நடக்கிறது தமிழ்நாட்டுல எப்படின்னு பத்திரிகையாளர் நீங்க தான் சொல்லணும். வேலூர் மாவட்டத்துல சட்டம் ஒழுங்கு என்ன நிலைமையில இருக்கு சார்? வேலூர் மாவட்டம் தனியா பிரிக்காதீங்க. தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கு. என்ன, வேலூர்ல ரொம்ப மோசமா இருக்கு. தமிழ்நாட்டை அப்படி பிரிச்சீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு கோவம் வந்துடும். என் ஆட்சியில் அப்படி தனித்தனியா பிரிக்காதீங்க, எல்லா மாவட்டம் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு.